갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going crazy I'm going crazy 무뎌져 버린 내 가슴이 뛰어 Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கண்டினியூஸ் vlog மாதிரி தான் பார்க்க போறோம். ஒரு 2-3 நாள் இருந்த vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். vlogக்குலாம் போறதுக்கு முன்னாடி 2022ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ உங்க எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த இயர்ல நீங்க நினைக்கிற எல்லா விஷயமும் உங்களோட கோல்ஸ் எல்லாமே நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த vlog வந்து நியூ இயர் vlogலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள்ல டீப் க்ளீன் பண்ணது, அதுக்கப்புறம் வெளில போனது, நம்மளோட தோப்புல வந்து மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டுருக்கு. ஸோ அந்த இது அங்கே ஸ்விம்மிங் பூல் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு அது எல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ நேற்று நியூ இயர் அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு அமேசான் பார்சல் வந்துச்சு. எதுவுமே ஆர்டர் போடலையே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணா அதில் இந்த பியூட்டிஃபுல்லான டைரி இருந்துச்சு. அப்புறம் 2 பியூட்டிஃபுல்லான சென்டட் கேண்டில்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம எதுவுமே ஆர்டர் பண்ணல, டைரி எல்லாம் எதுவுமே ஆர்டர் பண்ணல, யாருக்கும் அட்ரஸும் தெரியாது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இதெல்லாம் இது வந்து கிஃப்ட் ராப்பிங்ல இருந்துச்சு. ஆனால் அந்த பில்லில் எதுலையுமே எங்கேயுமே நேம் போடல. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ தான் அந்த பில்லில் வந்து ஹாப்பி நியூ இயர், ஆல் தி பெஸ்ட் அந்த மாதிரி நிறைய கோட்ஸ்லாம் போட்டு பை சோனியா ஸ்ரீ அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஸ்வீட்டாக மெட்ராஸ் மாமா டியூட்டி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாமா டியூட்டி சோனியா வந்து நியூ இயர்க்காக எனக்கு இது 2 வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று அவங்களுக்கு கூட கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல, நான் அவங்கள்ட்ட கூட பேசல, நேற்று ஃபுல்லாக ஃபோனே எடுக்கல. ஸோ அதனால உங்களோட தான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல்லா கியூட்டா நான் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக டைரியும் அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லான ஒரு சென்டட் கேண்டில்ஸும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து நான் வந்து இந்த டைரியை நான் வந்து அஃபர்மேஷன் ஜர்னலாக இந்த வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ண போறேன். டெய்லி நான் அஃபர்மேஷன் எழுதுறது இதில் தான் வந்து எழுத போறேன். ஸோ இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் சோனியா டென் தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய்மா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2022 நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. மொதல் நாள் தான் வந்து கண்ணுக்குட்டி வந்து வந்திருந்தாங்க. ஸோ நானும் மாமாவும் காலையிலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அன்றைக்கி ஆத்தா வீட்டுக்குலாம் கூட போகல, ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து தோப்புக்கு தான் போனோம். ரொம்ப க்யூட்டாக பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக. ஆனால் பக்கத்தில் போவிடலை. பக்கத்தில் போனால் மாடு வந்து உதைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போவேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ பக்கத்துலலாம் போகல, கொஞ்சம் தூரமாக தள்ளி நின்னே வந்து பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சோண்டு கிளிப்பிங் தான் எடுத்தேன். ஸோ அவங்களோட அக்கா இவங்க, இப்போ இருக்கிறவங்களோட அக்கா இவங்க. ஸோ இவங்களும் இங்கே தான் இருக்காங்க. தோப்புக்கு வந்தே ரொம்ப நாள் ஆகுது. ஸ்விம்மிங் பூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் இங்கே வந்திருந்தேன். அதாவது இந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் நான் இப்போ இங்கே வரவே இல்லை. பார்க்க கொஞ்சம் பிச்சைக்காரி மாதிரி தான் இருப்பேன். ஆனால் நான் எது மேலே ஏறி நிற்கிறேன்னா இதுக்குள்ளத்துக்கு மேலே ஏறி நிற்கிறேன். இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அது கிட்டத்தட்ட வேலை முடிகிற நிலமையில இருக்குது. எப்படியும் ஒரு 3 மாதம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மேலே நிற்கிறேன். இங்கே நிற்கிறாங்க. இந்த வீடெல்லாம் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க. ஸோ இது மேலே நிற்கிறோம். வந்து ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து நீச்சல் தெரியாது. 2022 அது ஒரு கோலாக இருக்குது. மாமா தான் கற்றுக் கொடுக்க போகிறாங்க. மாமா ஏணி உள்ளே வச்சுருக்காங்க. ஒரு கட்டை மாதிரி அடிச்சிருக்காங்கல்ல, அந்த ஏணியில் தான் ஏறி வந்தேன். ஆனால் இப்போ எப்படி இறங்குறதுன்னு தெரில. எனக்கு இறங்குறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. நான் எங்கள் நிழல் எங்கே தெரியுதுன்னு காட்டுறேன். இங்கே தெரியுது. ஸ்விம்மிங் பூல் பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ தூரம் இருக்குது. எத்தனை அடின்னு தெரில. நான் வீட்டுக்கு போய் வேணால் ஆத்தாட்ட கேட்டு சொல்கிறேன். ஃபுல்லாக இருக்குது. நீச்சல் கற்றுக்க போகிறோம், நீச்சல் அடிக்கிறோம். இங்கே மேலே படி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்குது, இறங்குறதுக்கு தான் கொஞ்சம். கீழே பார்த்து கீழே ஸ்டெப்ஸ் வை. நான் எடுத்துக்கிறேன். துணி எடுத்து விட்டு கீழே இறங்குமா. சாதனடி. என் ஃபேஸை பார்த்தா எனக்கே காமெடியாக இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அங்கே போனது, கண்ணுக்குட்டி பார்த்தது, ஸ்விம்மிங் பூல் பார்த்ததெல்லாம். ஸ்விம்மிங் பூல் லாஸ்ட் இயரே என்னோட விஷன் போர்டில் ஒரு இருந்த விஷயம், நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது. ஏதோ ஒரு மூலமாக நமக்கு வந்து அது நடந்துடும். ஸோ அது வந்து இந்த வீடியோவில் நான் விஷன் போர்டை பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம உயரம் கூட இல்லை, ஒரு ஆள் உயரம் கூட இல்லை. ஆனால் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே பப்பாளி.
காயாக சாப்பிட்டா ஆக்சுவலி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. பப்பாளி காய் அந்த செங்காயில் வந்து பொரியல் மாதிரிலாம் பண்ணுவாங்க, கேரட் மாதிரி துருவியெல்லாம் சூப்பராக இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்து கண்ணுக்குட்டியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுனா பக்கத்துலலாம் போக முடியல. யார் பக்கத்தில் போனாலுமே ரொம்ப வந்து அவங்க அம்மா வந்து கோவமாக இருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து எல்லாருமே கொஞ்சம் தள்ளியே தான் இருந்தோம். ஏற்கனவே அங்கே பழகினவங்க மட்டும்தான் வந்து கிட்ட போனாங்க. ஸோ இங்கே ஏதோ ஒரு கொடி மாதிரி ஆத்தா வச்சுருந்தாங்க. இது என்ன கொடின்னு கூட கிட்ட போய் பார்க்கல, இடையில நிறையா இருந்ததால். ஸோ மாமா வந்து இங்கேருந்து வெளியில் வரணும், அந்த ரோட் ஃபுல்லாக போனால் தான் நம்ம ரோட்டுக்கு போக முடியும். இது வந்து உள்ளே வந்து இது ஃபுல்லாகவே தோப்பு தான். ஸோ அதனால் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் கார் எடுத்துகிட்டு வாங்க, நான் நடந்தே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக அன்றைக்கி டே ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் அவங்களோட வந்து ஆட் பண்ணுறேன். நிறைய வாழைத்தார் போட்டிருந்துச்சு, நிறைய என்னென்னமோ செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்ததால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ இது அன்றைக்கி ஈவினிங் அம்மா வந்து வேகமாக உள்ளே வந்து பாப்பா இங்கே வா, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எப்பயும் ஃபோனில் ஏதாவது வந்து மக்கர் பண்ணிட்டு வந்துடுவாங்க, எதையாவது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு எதையாவது இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்துடுவாங்க. அதுன்னு நினச்சேன். நெயில் கட்டரோடு வந்திருந்தாங்க. ஏன்னா என்கிட்ட சொன்னால் நான் நெயில் கட்டர் எங்கே இருக்குன்னு தெரியலமா, இல்லை எடுக்கணும் வெயிட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவேன்னா. ஸோ அதனால் அவங்களோட கூடையில் நெயில் கட்டரை எடுத்து போட்டே வந்திருந்தாங்க. எடுத்து போட்டு வந்து வளைவாக வளைச்சி விடு அப்படின்னு, ஷேப் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. ஸோ அதை ஷேப் பண்ணிட்டு அன்றைக்கி காலைல கண்ணுக்குட்டி பார்த்தது எல்லாத்தையும் அம்மாவும் போய் பார்த்துட்டு வந்தாங்களாம், ஆத்தாவோட போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இது நெக்ஸ்ட் டே. இது வந்து அம்மா ஷூட் பண்ண கிளிப்பிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஆத்தா அன்றைக்கி முறுக்கு சுட்டது. கிறிஸ்மஸ்க்கு வீட்டில் பலகாரம் அப்படின்லாம் எதுவுமே செய்யலை, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து சும்மா அரைச்சி வச்சுருந்தாங்களா ஆத்தா மாவு. ஸோ அதனால் முறுக்கு சுடலாம் அப்படின்னு ஆத்தா, அம்மா, பெரியம்மா 3 பேரும் உட்காந்து சுட்டாங்களாம். ஸோ எனக்கு இது பார்க்கவுமே கல்யாணம் ஆன புதுசுலலாம் ஆத்தா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே நம்ம வீட்டில் தான் செய்வோம். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி உருட்டி கொடுப்போம்ல. இப்போ பெரியம்மா பண்ணுற வேலை, நாங்கள் எல்லாருமே அசிஸ்டன்ட் மட்டும் தான் ஆத்தாவுக்கு. எங்கள் யாருக்குமே இந்த பலகாரம்லாம் சொல்ல தெரியாது, எங்கள் வீட்டில் யாருக்கும் சொல்ல தெரியாது, எங்கள் ஆத்தாவுக்கு மட்டும்தான். ஸோ நாங்கள் எல்லாருமே இந்த அசிஸ்டன்ட் வேலை தான் பார்ப்போம். அந்த மாவு இந்த முறுக்கு வச்சிருக்குல அதில் உருட்டி வைக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலையாக இருக்கும். இன்றைக்கி பெரியம்மா செய்கிறாங்க, அன்றைக்கி நான் என் கசன் எல்லாம் உட்காந்து செஞ்சுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி உருட்டி வைக்கல நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு தடவை அந்த முறுக்கு மாவு புரிஞ்சு அதுக்குள்ளே வைக்கிறப்பையும் அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து ஒரு ஹைஃபை தட்டுறேன். இந்த மாதிரி மாவு, இந்த முறுக்கு மாவு இருக்குல்ல, அதை வந்து சும்மா உருட்டி வாயில் போட்டுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அந்த இதை வந்து நான் வந்து அம்மா இதை காமிச்சதுமே நான் அதை சொன்னேன். அம்மா சொன்னாங்க ஆத்தாவும் இதே தாண்டி சொன்னாங்க, நான் எடுத்துக்கிட்டு இருக்கையிலே ஆத்தாவும் இதே தான், அன்றைக்கி புழிஞ்சிட்டு இருக்கையிலே ஆத்தாவும் தான் சொன்னாங்க, பாப்பா அப்படி தான் பண்ணுவா, ஆனால் பாப்பா உருட்டி வாயிலையும் போட்டுக்கிட்டே உட்காந்துருப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. ஸோ ஆத்தா வந்து வடகம் புழிஞ்சாங்கன்னா, முறுக்கு புழிஞ்சாங்கனாலாம் நான் அந்த மாவை அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அம்மா வந்து ஆத்தாக்கு தெரியாமல் எடுத்திருக்காங்க, இப்போ தான் பார்த்தியே எடுக்கிறியாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 15-20 நாளாக ஓவர் ஸ்நாக்ஸு, ஓவர் தீனி, ஓவர் வந்து ஹோட்டல் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 3 கிலோ, 3லேருந்து 3.5 கிலோ வரைக்கும் நான் வெயிட் போட்டிருக்கேன். டோன்ட் வரி, நான் வந்து பேக் டு ஃபார்ம் வந்து இப்போ ஒரு 3-4 நாள் ஆகுது. ஆனால் அப்போ வந்து ஒரு 3.5 கிலோ போட்டுச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் சில இடத்துலலாம் எனக்கு மூஞ்சி நல்லா உப்பி போயிருக்கும். முறுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிறிஸ்மஸ் முன்னாடியே வந்து டீப் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். மாடியில் நம்ம பொட்டி கட்டிட்டு இருக்கிறதுனால பாடி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியில் எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஃபேப்ரிக் இருக்குது, எல்லா இடத்துலையும் அங்கே இருக்க வேண்டிய பொருள், டைனிங் டேபிளில் இருக்க வேண்டிய பொருள், ஹாலில் இருக்க அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் பண்ண முடியும். ஸோ பெட்ரூம் மட்டுமாவது டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி பண்ண முடியல. ஏதாவது ஒரு டைம் வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இதெல்லாம் எடுத்து போட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணுறதுனால எனக்கு தெரியல, நிறைய ஒட்டடை இருந்துகிட்டே இருக்குது, திருப்பி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மெத்தையெல்லாம் தூக்கி தனியாக வச்சுட்டு இந்த கட்லெலாம் இது வந்து செஞ்சது தான், ரொம்ப முன்னாடி செஞ்சது, மோர் தென் 10 years இருக்கும் அப்போ செஞ்சது. அப்போல்லாம் இந்த மாதிரி தேக்கு கட்டில் சும்மா அந்த இது போட்டு வச்சுருப்பாங்களா, ஃப்ரேம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டில். ஸோ அதை நான் இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதில் அவ்வளோ ஒட்டடை இருக்குது. இதில் தான் இருந்த மாதிரி இருக்குது. இதை வந்து அப்படியே எடுத்த மாதிரி எடுத்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒட்டடை வந்து அந்த ஜாயிண்ட்டில் இருக்கும்ல, அந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வேக்யூம் பண்ணி நீட்டாக எடுக்கலான்னு இருக்கேன். இதெல்லாம் கட்டிலுக்கடியில் மெத்தைக்கடியில் இருந்தது. ஜிவமையோட டேகு என்னென்னமோ, இதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் போட்டு அதுக்கு மேலே பெட்டு போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த பெட்ஷீட்டு கீழே இதெல்லாம் எப்படி போச்சுன்னே தெரில. ஸோ இதை எல்லாத்தையும் இந்த வால்பேப்பர் வந்து 2022 மாற்றிடுவேன். நான் வால்பேப்பர் வாங்கிட்டேன், ஒட்டுறதுக்கு தான் டைம் இல்லை. அண்ட் இதுலேயும் நான் வந்து ஒரு மார்பிள் ஷீட் ஒட்டி, இது ஃபுல்லாகவே மார்பிள் டோர் ஆக போகுது. அதெல்லாம் 2022 ஒரு கோல்ஸ், குட்டி கோல்ஸில் அதுவும் ஒரு கோலாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே பெட்ரூம் டீப் க்ளீனிங் தான் முடிஞ்சிச்சு. நான் அதை ஃபுல்லாகவே ஷூட் பண்ணல, கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, அதனால தான் எல்லாத்தையும் கீழே எல்லாமே கனாப்படான்னு கிடக்கு. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நீட்டாக தொடச்சி எல்லாம் ஜன்னல்லாம் தொடச்சி எல்லாம் முடிச்சாச்சு, போட்டாச்சு. அது வந்து லைட்டாக தூக்கிட்டு உள்ளே தகுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற போர்ஷனையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு
மாடியில் கொண்டு போய்லாம் போட போகிறது ஏன்னா அப்பப்போ கொண்டு போய் மாடியில் போடுறது தான். ஸோ அதெல்லாம் இந்த கம்ஃபர்ட்டை மட்டும் வேக்யூம் பண்ணிடலான்னு இருக்கேன். வேக்யூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பெட்ஷீட்லாம் மாற்றலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக கட்டில் வந்து இப்படி தான் போடணும். நான் வந்து கீழே விழுந்துருவேன். இந்த சைடு திருப்பி போட்டோம்னா பொத்துன்னு கீழே விழுந்துருவேன். நிறைய வீடியோவில் அந்த மாதிரி விழுந்து மாற்றிருக்கேன். ஸோ அதனால தான் இப்படியே இருக்குது. இப்படி இருக்கிறதுனாலே ரூம் வந்து ஒரு கையமையா ரேஞ்சிலே இருக்கும் எப்பயுமே. ஸோ அதனால முடிஞ்சிச்சுன்னா ஸ்கொயர் பெட்டாக இருக்கும்ல, இந்த அளவு நீளம் எவ்வளவோ அந்த அளவே அகலம் இருக்கும்ல. யார் வீடியோவில் கார்த்தி வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அது ஸ்கொயர் பெட் தான். ஸோ அதனால இங்கிட்டு தலை வச்சு படுத்துக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை, இப்படி நேராக போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சம்வாட் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஸ்கொயர் பெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் பெட்டாக வித்தவுட் இந்த டாப் ஃப்ரேமெல்லாம் இல்லாமல் ஸ்கொயர் பெட் மட்டும் செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த சைடு திருப்பி போட்ட மாதிரியும் இருக்கும். ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு இப்படி போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் படுக்கிறப்ப நம்ம இப்படி செவுத்து ஓட்டி படுத்துக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னது எந்த அளவு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பண்ண முடியலான்னு பார்ப்போம். இது நெக்ஸ்ட் மார்னிங் நேற்றே ஈவினிங் வந்து இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கூட்டி தொடச்சி எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஷூட் பண்ணல, ரொம்ப டயர்டாக இருந்ததுனால. இப்போ நைட்டு தூங்கி எந்திரிச்சதுல கொஞ்சம் கலஞ்சிருக்கு. இதை மட்டும் சரி பண்ணிட்டா ஓகே தான். அண்ட் இந்த டாப் வந்து ரொம்ப பழைய டாப், அதான் ரொம்ப லூஸாக இருக்குது. அண்ட் இந்த பேண்ட் வந்து ஃபுல் பட்டியாலா பேண்ட், நம்ம தையல் சேனலுக்காக டுட்டோரியல் எடுத்தது. பட்டியாலா பேண்ட் ரொம்ப நாளாக கேட்டது வந்து தையல் சேனலுக்காக வீடியோ எடுத்ததுங்க. நான் வந்து கண்ணாடி பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதோட வீடியோ சீக்கிரமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இன்னும் இது எடிட் பண்ணல, இந்த vlogக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். பட் சீக்கிரமே வந்துடும். ஸோ இந்த ஃபுல் பட்டியாலா பேண்ட் ரொம்ப நாள் கேட்டிருந்தது. நான் இதை வந்து கட் பண்ணியே எப்போ கட் பண்ணேன், நான் ஒரு vlogல காமிச்சிருப்பேன். ஆகஸ்ட் மந்த் வந்து கட் பண்ணியிருந்தேன். 8வது மாதம் கட் பண்ணி இப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபுல் பட்டியாலா காலை நான் இந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்தேன். ஆனால் இது வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், சரி பிடிச்சிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ ஏற்கனவே க்ளீன் பண்ணதுனாங்கிறதுனால கொஞ்சம் தட்டி போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து ஹாலு, டைனிங் ஹால் அதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்தெல்லாம் பண்ண முடியுதோ, துணியெல்லாம் விட்டுட்டு எந்தெந்த இடத்தெல்லாம் பண்ண முடியுதோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் அங்கங்கே உங்களுக்கு குப்பமேனியா மாதிரி உங்களுக்கு பின்னாடி தெரியுது. இப்போது நியூ இயர்லேருந்து மினிமம் ஒரு 100 வீடியோஸ் ஆகுது தையல் சேனலில் வரணும் இந்த வருஷம் 2022ங்கிறது என்னோட கோலாக இருக்குது. ஸோ அதுக்காக ரொட்டீனாக டெய்லி ஒன்றை விட்டு ஒரு நாள் வந்து டெய்லி ஏதாவது ஒன்று தையலுக்குன்னு நான் பண்ணிகிட்டே இருக்கேன். டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கட் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு ஸ்டிச் பண்ணுறேன், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் பலாசோ வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் தையல் வீடியோ எடுக்கிறது மற்ற வீடியோஸ் எடுக்கிறத விட தையல் வீடியோஸ்க்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகி வரும். ஸோ அன்றைக்கி வந்து மொத்தமாக நார்மலாக நான் சர்க்குலர் பலாசோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1/2 hour ஆகுது, கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 hour ஆகுதுன்னா இது வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா 2 hours மேலே ஆகும். ஏன்னா ஒரு பாயிண்ட்டும் நான் சொல்லி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் நான் தெரியாமல் வேறு ஷூட் பண்ணணும். ஸோ அதனால் நானும் கௌசியும் வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ வந்து தையலுக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம தையல் சேனல் ஃபாலோவராக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய தையல் சேனலில் வரணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வந்து நான் கொடுப்பேன். அண்ட் உங்களோட கோல் செட்டிங்ஸ், உங்களோட 2022 கோலெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நான் என்னோடய விஷன் போர்டை வந்து அழகிய தமிழ் மகள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பர்சனலாக என்னெல்லாம் எனக்கு விஷன் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் அப்படியே ரியலாக காமிச்சு உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்து எல்லாருமே நிறைய லவ் கொடுத்துருந்தீங்க. நீங்களும் நிறைய பேர் வந்து விஷன் போர்ட் செய்ய போகிறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே பிடிக்கும், ஏற்கனவே விஷன் போர்ட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் விஷன் போர்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை இதான் ஃபஸ்ட்டாக இருக்குன்னா நான் அந்த வீடியோட லிங்க் வந்து பின்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு என்னோட விஷன் போர்டில் இருக்கிற நிறைய விஷயம் இந்த வருஷங்களில் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட விஷனில் இருக்கிற நிறைய விஷயமும் உங்களோட கோலில் இருக்கிற எல்லாமே இந்த வருஷம் கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். 2022 நம்ம இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண இயர்லேயே 2022 தான் நம்மளோட பெஸ்ட் இயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து விஷ் பண்ணுறேன் அண்ட் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் நிறைய பரவசத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, உங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்து டிஸ்டர்பாக இருக்குது, அது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். Have a nice day. Thank you so much for watching. Once again, happy New Year. Bye.